மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதாவது டிப்ளமோ, பிஇ இந்த மாதிரி முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து, சார் நான் நிறைய இர்ரெலவெண்ட்டான ஜாபுக்கு போயிட்டேன், நிறைய சம்மந்தம் இல்லாத இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டேன், இன்றைக்கி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் திருப்பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே ஒரு கோர் ஃபீல்டுக்குள்ளே நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், நாங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டோன்ட் வரி, ஏன்னா படித்து முடித்த உடனே நிறைய பேருக்கு கரெக்டான கோர் ஃபீல்டுக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்பராக கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் வந்து திருப்பி கோர் ஃபீல்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு சில ஸ்கில்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து என்னென்னா, இன்ஸ்பெக்ஷன் நாலேஜை வளர்த்துக்கங்க. ஒரு ட்ராயிங்கை ரீட் பண்ணி உங்களால் வந்து ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நாலேஜ் இதெல்லாம் வளர்த்துக்கங்க. வெர்னியர் கேலிப்பர், மைக்ரோமீட்டர் இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது கற்றுக்கங்க. செகண்ட் வந்து ISO 9001 2015 இதில் வந்து QMS டாக்குமெண்டேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அழகாக லேர்ன் பண்ணலாம். தென் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த கம்பெனிக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம். அந்த கம்பெனிக்குள்ளே போய் ஏனாதானு ஒரு செக்லிஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுறது, ஒரு ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி ஜாபில் இல்லாமல் கோராக குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராக, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக, ஒரு லீடர்ஷிப், ஒரு இன்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்குள்ளே தைரியமாக கேட்டு வாங்கிட்டு போங்க. அது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எதுவாக வேணா இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களால் ஜெயிக்க முடியும்.